நான் இன்னைக்கு சிக்கன் பாப்கார்ன் பண்ண போகிறேன். அது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 350 கிராம்ஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 garlic வந்து இந்த மாதிரி சின்ன க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெருஞ்சீரக பவுடர், ஃபெனல் பவுடர், இது வந்து கிராம் தால் பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஒரு எக்கு, 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். பவுடர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லாட்டி கார்லிக் பவுடராகவும் போடலாம். நான் அந்த மாதிரி கார்லிக் இடித்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃபெனல் பவுடர், 1 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் போட்டு இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போது மிக்சியில் நான் அந்த ப்ரெட்டு, ஃப்ரெஷ் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி நான் பிச்சு பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் 2 ஸ்லைஸ் போடுறேன். வீட் ப்ரெட்டு கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து ஒயிட் ப்ரெட் போடுறேன் இன்றைக்கி. இதை நல்லா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டிப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த எக்கு ஊற்றுறோம். எக்கை நல்லா பீட் பண்ணணும். சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதோட கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கடலை மாவு அண்டு கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ வந்து அதை வந்து நம்ம எக்கில் மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதோட கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து டிப்பில் போட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எக் மிக்சரில் சிக்கனை போட்டுட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன்லாம் நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன்லாம் அதில் போட போகிறேன். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் பர்ன் ஆயிரும், உள்ளே சிக்கன் குக் ஆகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். டேஸ்டி அண்டு கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையில் நம்ம சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.